100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 30/4/2026 வியாழக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், புதன் பகவான், ராகு பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தில் குறிப்பாக உறவினர்களிடம் இருந்து வரப்போகும் பிரச்சனை, உறவினர்களால் நடக்க போகும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும், களத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும், ருணரோகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் பகவான் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்களை யாராலும் அசைக்க முடியாது என்ற நிலைக்கு உயர போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிகளை தான் முடிய போகின்றது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க போகின்றது. தொழில் வியாபாரத்தில் 2 மடங்கு லாபம் உண்டாகக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் என்றே சொல்ல வேண்டும். ஒரு உத்தியோகத்தில், ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தொடர்பான நல்ல செய்தியும் உங்களை வந்து சேரப்போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய நீங்கள் குடும்ப ரீதியாக யாராலும் அசைக்க முடியாத நிலைக்கு உயர போகிறீங்க. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் என்ற நிலை உண்டாக போகின்றது. மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகிறாங்க. பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. இதுவரைக்கும் தடைபட்டு போயிருந்த அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கப் போகின்றது. உங்களை கண்டு நீங்களே மிரண்டு போவீங்க. நமக்கா இப்படியெல்லாம் நல்லது நடக்குது, நமக்கா இந்த அளவுக்கு பணம் குவியுது அப்படின்ட்டு ஆச்சரியப்பட போகிறீங்க. அந்த அளவுக்கு நல்ல சம்பவங்கள், நல்ல செயல்கள், நல்ல பலன்கள் குடும்ப ரீதியாக கிடைக்க போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகளே இருக்காது. கடன் தொல்லைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. 3ஆம் நபரினுடைய உதவியும் அரசாங்க ரீதியான உதவியும் கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவாக அமையும் என்றே சொல்ல வேண்டும். இப்படி பல வகைகளில் நன்மைகள் உண்டானாலும் தந்தை வழி உறவினர்களிடம் பணம் தொடர்பான விஷயங்கள்லையும் சொத்து தொடர்பான விஷயங்கள்லையும் கவனத்தோடவும் எச்சரிக்கையோடவும் இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில், அதாவது 30/4/2026 வியாழக்கிழமைக்குள்ளார பெரும் பிரச்சனைகளும் தேவையில்லாத சம்பவங்களும் நடக்கும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டில் ஒரு 5 நிமிடம் ஈடுபடுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்.